ஹாய், எல்லாருக்கும் இந்த விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். கோதண்டபாணி யார்? இந்த கோதண்டபாணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலினாலும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. சென்னையில் ஆவடியில் உள்ள காவல் நிலையத்தில் தலைமை காவல் அதிகாரியாக வேலை பார்க்குறவர் தான் இந்த கோதண்டபாணி. இவர் 2021 வருஷத்தில் சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் தான் குழந்தைய சிகிச்சைக்காக சேர்த்துருந்தார். அவரோட குழந்தைக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்ததுனால அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலான்ற அந்த நம்பிக்கையில் அரசு மருத்துவமனையில் சேர்த்துருந்தார். ஆனால் அங்கே கொடுத்தாங்க சிகிச்சை. ஆனால் அந்த சிகிச்சை தவறான சிகிச்சைனால் ஒரு குழந்தையோட உயிரே பாதிக்கப்பட்டுச்சு. அந்த உயிருக்கே ரொம்ப ஆபத்து வந்துச்சு. அந்த உயிர் போயிற நிலைமையில் இருந்ததுனால அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த குழந்தையோட வலது கால் பாதத்தை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனால் தவறு பண்ண அந்த அரசு மருத்துவமனையில் உள்ள தவறான சிகிச்சை கொடுத்தவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இதுவரைக்கும் தெரியலை. 2021 பண்ண அந்த தவறான சிகிச்சைக்கு இன்ன வரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரி இன்ன வரைக்கும், ஏன் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட நடு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. இதை கேட்கும்போது பார்க்கும்போது கோவப்படக்கூட முடியலை, வருத்தப்பட முடியுது. ஆனால் சரி பண்ண முடியலையே. இதை யார் சரி பண்ணுவா? இது பலருக்கு செய்தியாக இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய வலி. அந்த குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு? பாவம், இதை சரி பண்ண முடியலை அப்படின்றபோது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுதான் அரசு, இதுதான் நம்மளோட அரசு. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சாமானியனா ஒரு காவல்துறை அதிகாரிகள்னாலே தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையை கொடுக்க முடியலை. ஆனால் நம்மளை மாதிரி சாமானியனுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கான சரியான நேரம் இதுதான். நம்மளோட கடைசி நம்பிக்கை, நம்மளோட கடைசி வாய்ப்பு. ஏப்ரல் 23 தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்துக்கு நீங்கள் நம்ம எல்லாரும் வாக்களிக்கணும். அதுதான் இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற முடியும். அதுதான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. தயவு செஞ்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். இதுவரைக்கும் ஆண்ட கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, நமக்கு என்ன செஞ்சாங்கிறது நான் சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வரப்போகிற தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யுங்கிறத வந்த பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும். வராமலே, வாய்ப்பு கொடுக்காமலே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்குறது மிகப்பெரிய தவறு. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை உங்களோட ஓட்டை தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்துக்கு வாக்களிப்போம். நன்றி. என்றும் உங்கள் விஜயன்.